எல்னினோவால் மின்சார உற்பத்திக்கு தாக்கம் ஏற்படலாம். அனுர கருணாதிலக்கு தெரிவிப்பு. முன்னாள் அமைச்சர் கெஹலிய மீண்டும் கைது. பலத்த பாதுகாப்புடன் சமைப்புற சது கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவுக்கு. மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்ட பிள்ளையான். வடக்கு கிழக்கில் மறைக்கப்பட்டுள்ள மனித புதைகுழிகள் அகழ்வாய்வு கோரும் ரவிகரன் எம்பி. கஞ்சிப்பானை இம்ரானின் சித்தப்பா கொலை, பெண் உட்பட 5 கைது. நாமளை சிறையில் அடைத்தாலும் அவரை ஜனாதிபதியாக்குவோம், சாந்த பண்டார தெரிவிப்பு. பழையில் விடுதலை புலிகளின் பயிற்சி முகாம் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு பிரதியமைச்சர் தெரிவிப்பு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாரிகளுக்கு அச்சம், அதனால் அரசாங்கத்தை வீழ்த்த முயற்சி, அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவிப்பு. அனுரகுமார திசநாயக்க பதவியிலிருந்து விலகிய பின்னர் காத்திருக்கும் ஆபத்து, கம்மன்பில வெளியிட்ட தகவல். கிளிநொச்சி பழையில் பயங்கரவாத பயிற்சி முகாம், போலீஸ் மாதிபர் விளக்கம். தப்பிக்க மாபெரும் திட்டம் தீட்டிய ஷிரான் பாசிக், விமானம் மாறியதால் கை நழுவிய திட்டம். வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பரப்பில் அமைக்கப்பட்டுள்ள ராணுவ முகாம்களுக்குள்ளும் எவ்வித நிலத்தொடர்புகளும் இல்லாமல் அமைக்கப்பட்டுள்ள விகாரைகளுக்குள்ளும் கடந்த காலங்களில் தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் சந்தேகம் வெளியிட்டுள்ளார். எனவே தமிழின படுகொலை குற்றவாளிகளை பாதுகாக்கும் அரணாக வடக்கு கிழக்கில் உள்ள ராணுவ முகாம்களையும் விகாரைகளையும் பயன்படுத்த வேண்டாம் என தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் ராணுவ முகாம்களில் உள்ள ராணுவத்தினரை வெளியேற்றிவிட்டு சர்வதேச மேற்பார்வையில் ராணுவ முகாம்களையும் விகாரைகளையும் அகழ்வாய்விற்குட்படுத்தி உண்மைகளை வெளிப்படுத்துமாறும் வலியுறுத்தியுள்ளார். செம்மணி படுகொலை உள்ளிட்ட ஈழத் தமிழர்கள் மீதான வினவளிப்பு செயற்பாடுகளுக்கு பன்னாட்டு நீதி கோரி தாயக செயலணியின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்ட நீதி நூலம் 2 இறுதி நாள் மாபெரும் ஆர்ப்பாட்ட பேரணியில் பங்கேற்று கருத்து தெரிவிக்கும் போது நாடாளுமன்ற உறுப்பினர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், செம்மணி படுகொலை உள்ளிட்ட ஈழத் தமிழர்கள் மீது திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்ட படுகொலைகளுக்கு பன்னாட்டு நீதி தேவை என்பதை வலியுறுத்தியே சிறார்கள், பெண்கள், முதியவர்கள் என பெருந்திரளானவர்கள் இந்த கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் நீண்ட தூரம் இந்த ஆர்ப்பாட்ட பேரணியை முன்னெடுக்கின்றனர். ஈழத் தமிழர்கள் மீது நிகழ்த்தப்பட்ட சகல படுகொலைகளுக்குமான சர்வதேச நீதி விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஈழத் தமிழர்களின் கோரிக்கையினை போதைய ஆட்சியாளர்களாவது ஏற்றுக்கொண்டு குறித்த படுகொலைகளுக்குரிய சர்வதேச நீதி விசாரணை மேற்கொள்வதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியே இவ்வாறான ஆர்ப்பாட்டங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. கடந்த ஆட்சியாளர்களின் காலத்தில் செம்மணி புதைகுழி விவகாரம் மூடி மறைக்கப்பட்ட வரலாறுகளும் உள்ளன. அவ்வாறு செம்மணி புதைகுழி விவகாரத்தினை மூடி மறைக்க இனவாத ஆட்சியாளர்களும் சர்வதேச விசாரணைக்குட்படுத்தப்பட வேண்டும். இது தொடர்பில் ஏற்கனவே நான் பாராளுமன்றத்திலும் வலியுறுத்தியுள்ளேன். அத்தோடு வடகிழக்கில் மக்களின் காணிகளை அபகரித்து அமைக்கப்பட்டுள்ள ராணுவ முகாம்களிலும் தமிழ் மக்கள் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகங்கள் எமக்கு எழுகின்றது. எனவே வடக்கு கிழக்கில் அமைக்கப்பட்டுள்ள ராணுவ முகாம்களில் உள்ள ராணுவத்தினரை அங்கிருந்து வெளியேற்றிவிட்டு குறித்த ராணுவ முகாம்களை அகழ்வாய்வுகளுக்குட்படுத்த வேண்டும். எனவே இதனை மக்கள் எம்மிடம் முறையிட்டுள்ளனர். எனவே ராணுவ முகாம்களை அகழ்வாய்வுகளுக்குட்படுத்த வேண்டும். தற்போதைய அரசு நீதியான அரசினில் சர்வதேச தலையீட்டுடன் ராணுவ முகாம்களையும் அகழ்வாய்வுகளுக்கு உட்படுத்தி தமிழ் மக்களின் எலும்புக்கூடுகள் ராணுவ முகாம்களுக்குள் புதைந்து கிடக்கின்றன என்ற உண்மையை வெளிப்படுத்துங்கள். ராணுவத்தினரை அகற்றிவிட்டு ராணுவ முகாம்களை அகழ்வாய்வுகளுக்கு உட்படுத்துவதுடன் எவ்வித நிலத்தொடர்பும் இல்லாமல் எமது தாயக பரப்பில் அமைக்கப்பட்டுள்ள விகாரைகளையும் அகழ்வாய்வுகளுக்கு உட்படுத்துங்கள். உண்மைகளை வெளிப்படுத்துங்கள். தயவு செய்து தமிழர்கள் மீதான படுகொலைகளை மூடி மறைப்பதற்கு ராணுவ முகாம்களையும் பௌத்த விகாரைகளையும் அரணாக பயன்படுத்தாதீர்கள். படுகொலை குற்றவாளிகளை காப்பாற்றுகின்ற வேலைகளை செய்யாதீர்கள். எனவே உண்மைகளை வெளிப்படுத்துவதன் ஊடாக படுகொலை குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குவதன் உடன் பாதிக்கப்பட்ட எமது மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கான வழிவகைகளை செய்யுங்கள். மேலும் எமக்கான நீதி கிடைக்கும் வரை நாம் தொடர்ந்து போராடுவோம் என தெரிவித்தார். முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல லஞ்ச அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை புலனாய்வு செய்யும் ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். விசாரணை ஒன்றுக்கு அமைவாக வாக்குமூலம் அளிப்பதற்காக இன்று குறித்த ஆணைக்குழுவில் ஆஜரானதை அடுத்து முன்னாள் அமைச்சர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். தேசிய ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் அனுமதிக்கப்பட்ட ஊழியர் எண்ணிக்கைக்கு புறம்பாக மேலதிகமாக 6 பணியாளர்களை பணியில் அமர்த்தியதன் மூலம் அரசாங்கத்திற்கு நட்டத்தை ஏற்படுத்தியதாக இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது.
பிள்ளையான் என அழைக்கப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தனை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பதில் நீதவான் முன்னிலையில் இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அவர் காணொலி வழியிலேயே நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 2008ஆம் ஆண்டு மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற 5 கொலைச் சம்பவங்கள் தொடர்பாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் உள்ளிட்ட சந்தேக நபர்களுக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. அதில் அவர் 3ஆம் சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ளதுடன் கல்லடி பகுதியில் இடம்பெற்ற கொலைகள் மற்றும் காணி பிரச்சினை தொடர்பான 3 குற்றச்சாட்டுகள் அவருக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ளன. கிளிநொச்சி பள்ளை பகுதியில் உள்ள வனப்பகுதியில் பயங்கரவாத பயிற்சி முகாம் பற்றி வெளியான செய்திகள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். சமூக வலைதளங்களில் வெளியான தகவல்களை தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் குறிப்பிட்ட வனப்பகுதியில் பயங்கரவாத முகாமோ அல்லது வெடிபொருள் உற்பத்தி நிலையமோ இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். பள்ளை பகுதியில் உள்ள காணியொன்றில் விவசாய பண்ணை மற்றும் ஆடை தொழிற்சாலை ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது என்பது கிளிநொச்சிக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர்களில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதில் கற்றாழை உள்ளிட்ட பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். 3 மாடிகளை கொண்ட இந்த ஆடை தொழிற்சாலையில் தையல் இயந்திரங்கள் பொருத்தப்பட்டு கிளிநொச்சியைச் சேர்ந்த தமிழ் தொழிலதிபர் ஒருவரால் நடத்தப்பட்டு வருவதாக தெரிய வந்துள்ளது. இந்த விவசாய பண்ணை மற்றும் தொழிற்சாலையில் அப்பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட உள்ளூர் மக்கள் பணியாற்றுகின்றனர். காணியை முறையற்ற வகையில் பயன்படுத்தி அனுமதி பெறாமல் கட்டிடங்களை நிர்மாணம் செய்தமை தொடர்பில் அதன் உரிமையாளர் மற்றும் நிர்வாகிகளுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. போலி தகவல்களை பரப்பி நாட்டில் அமைதியின்மை ஏற்படுத்த முயல்வோர் மீது கடுமையான விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளதாக போலீஸ் மா அதிபர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பில் விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அனைத்து கண்டனங்களுக்குமான மனித உரிமை அமைப்பு நிறைவேற்று பணிப்பாளர் சங்கீத் ஜெயசகரவிடம் குற்றப்புலனாய்வு பிரிவினர் வாக்குமூலம் பதிவு செய்ய உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். விவசாய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் ஓரிடத்தை பயங்கரவாத முகாம் என சர்ச்சையை கிளப்பும் தரப்புகள் தொடர்பில் விரிவான விசாரணைகள் நடத்தப்படும் என போலீஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளார். ஓமானில் கைது செய்யப்பட்டு இன்று அதிகாலை நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட சமைட்புர சது என்ற கங்கானகமகி திமுது சதுரங்க பெரேரா மேலதிக விசாரணை நடவடிக்கைகளுக்காக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். திட்டமிட்ட குற்றக்குழுவின் உறுப்பினரான மோதர சது அல்லது சமைட்புர சது குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் ஓமானில் வைத்து கைது செய்யப்பட்டார். கொழும்பு 15 முகத்துவாரம் சமிட்புர பகுதியைச் சேர்ந்த 38 வயதான திமுது சதுரங்க பெரேரா 2025ஆம் ஆண்டு மார்ச் 22ஆம் தேதி போலியான வெளிநாட்டு கடவுச்சீட்டை பயன்படுத்தி ஓமானுக்கு தப்பிச் சென்றிருந்தார். கணேமுள்ள சஞ்சீவ கொலையின் சந்தேக நபர்களில் ஒருவரான இவர் நாட்டில் இடம்பெற்ற பல குற்றச்செயல்கள் தொடர்பான விசாரணைகளுக்கு அத்தியாவசியமாக தேவைப்பட்ட ஒருவராக கருதப்படுகிறார். அதன்படி ஓமானின் மஸ்கட் நகரிலிருந்து ஹட்டுனாக்க விமான நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்ட அவர் மேலதிக விசாரணைகளுக்காக பலத்த பாதுகாப்புடன் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். பச்சிலை பள்ளி பிரதேச சபைக்குட்பட்ட பள்ளை பகுதியில் தமிழீழ விடுதலை புலிகளின் பயிற்சி முகாம் ஒன்றை அல்லது வெடிப்பொருட்களை உற்பத்தி செய்யும் கூடத்தை உருவாக்கும் நோக்கில் சட்டவிரோத கட்டுமானங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற விடயம் தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சுடன் இணைந்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு பிரதியமைச்சர் அனுர ஜெயசகர தெரிவித்தார். பச்சிலை பள்ளி பிரதேச சபைக்குட்பட்ட பள்ளை பகுதியில் அமைந்துள்ள அரச காப்பக நிலத்தில் எவ்வித அனுமதியுமின்றி சட்டவிரோத கட்டுமானங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் இது தமிழீழ விடுதலை புலிகளின் பயிற்சி முகாம் ஒன்றை அல்லது வெடிப்பொருட்களை உற்பத்தி செய்யும் கூடத்தை உருவாக்கும் திட்டமா என்ற பலத்த சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் குறித்த விடயம் தொடர்பாக உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு கோரி நாட்டின் உயர்மட்ட அதிகாரிகளுக்கு எழுத்துமுள்ள ஆவணங்கள் கையளிக்கப்பட்டுள்ளன என்றும் சர்வதேச மனித உரிமைகள் ஆணையத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் சங்கீத் டயஸ் ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்தி குறிப்பிட்டிருந்தார். அத்துடன் பள்ளை பகுதியில் அமைந்துள்ள அரச காப்பகத்திற்கு சொந்தமான சுமார் 49 ஏக்கர் நிலப்பரப்பு சட்டவிரோதமான முறையில் துப்புரவு செய்யப்பட்டு மத்திய அரசு அல்லது உள்ளூராட்சி அமைப்புகளினது அனுமதியின்றி 3 மாடிகள் கொண்ட கான்கிரீட் கட்டடம் ஒன்று நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றது. இங்கு தினமும் 100 முதல் 150 வரையிலான நபர்கள் பணிக்கு வருகை தருகின்றனர். இந்த திட்டத்தின் பின்னணியில் அரசு உயர்மட்டத்தைச் சேர்ந்த சிலர் உள்ளதாகவும் இது ஒரு வெளிநாட்டு உதவி திட்டமாக ஒருங்கிணைக்கப்படுவதாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும்
அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். இந்நிலையில் குறித்த விடயம் சம்பந்தமாக கருத்து வெளியிட்ட பிரதி அமைச்சர், பள்ளை பிரதேசத்தில் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிர்மாணம் தொடர்பில் எமக்கு தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. அதனையடுத்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சுடன் இணைந்து அது தொடர்பில் விசேட கவனம் செலுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயம் சம்பந்தமாக தற்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அதிகாரிகள் நேரடியாக சென்று அந்த நிர்மாணம் தொடர்பிலான மேலதிக விடயங்களை பெற்றுக்கொள்ள உள்ளனர் என்றார். இதேவேளை சர்வதேச அளவிலான போதைப் பொருள் கடத்தல்காரர் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களின் பிரதான நபர்களில் ஒருவரான கஞ்சிபாணி இம்ரான் எனப்படும் முகமட் நஜீம் முகமட் இம்ரான் கைது செய்யப்படவில்லை என பாதுகாப்பு பிரதி அமைச்சர் தெரிவித்தார். கஞ்சிபாணி இம்ரான் இத்தாலியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக வெளியான தகவல்கள் தொடர்பில் பாதுகாப்பு பிரதி அமைச்சரிடம் வினவிய போதே இவர் இதனை தெரிவித்தார். கஞ்சிபாணி இம்ரான் கைது செய்யப்பட்டதாக தன்னை மேற்கோள் காண்பித்து வெளியிடப்படும் செய்திகளில் உண்மையில்லை. ஆனால் குறித்த நபரை கைது செய்வதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்றார். நாட்டு மக்கள் 2024ஆம் ஆண்டு அரசியல் ரீதியில் எடுத்த தவறான தீர்மானத்தை திருத்திக் கொள்ள தயாராக உள்ளார்கள். நாமல் ராஜபக்சவை சிறையில் அடைத்தாலும் 2029ஆம் ஆண்டு அவரை ஜனாதிபதியாக்குவோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்த பண்டார தெரிவித்தார். அனுராதபுரம் பகுதியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஊழலுக்கு எதிராக செயற்படுவதாக குறிப்பிட்டுக் கொண்ட அரசாங்கம் அரசியல் பழிவாங்கலை முன்னிலைப்படுத்தி ஜனநாயகத்திற்கு விரோத வகையில் செயற்படுகிறது. அரசியல் பழிவாங்கலுக்காக நீதிபதிகளின் பதவிக்கால முறையற்ற வகையில் அதிகரிக்கப்படுகிறது. நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை அரசாங்கம் நிறைவேற்றவில்லை. தமது அரசியல் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கான மறுசீரமைப்புகளை மாத்திரமே அரசாங்கம் முன்னெடுக்கிறது. அதில் ஒரு அங்கமாகவே நீதிபதிகளின் பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் முறையற்ற செயற்பாடுகளை விமர்சிக்கும் தரப்பினர் இப்போது இலக்கு வைக்கப்படுகிறார்கள், கைது செய்யப்படுகிறார்கள். நாட்டு மக்கள் 2024ஆம் ஆண்டு அரசியல் ரீதியில் எடுத்த தவறான தீர்மானத்தை திருத்திக் கொள்ள தயாராக உள்ளார்கள். நாமல் ராஜபக்சவை சிறையில் அடைத்தாலும் 2029ஆம் ஆண்டு அவரை ஜனாதிபதியாக்குவோம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மீது மக்கள் அதீத நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளித்தவர்கள் தற்போது எம்முடன் ஒன்றிணைந்துள்ளார்கள். 2029ஆம் ஆண்டு நிச்சயம் அதிகாரத்தை கைப்பற்றுவோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தின் சூத்திரதாரிகளுக்கு தற்போது அச்சம் நிலவுகிறது. அதனால்தான் இந்த அரசாங்கத்தை வீழ்த்துவது பற்றி அவர்கள் பேசி வருகிறார்கள் என கடல் தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடத்தி தெரிந்தான். ஈஸ்ட் அட்டாக் 222 பேருக்கு மேலே செத்து போயிட்டாங்க. 500க்கும் அதிகமானவர்கள் காயப்பட்டாங்க. ஏன்னா எல்லாமே கத்தோலிக்க மதத்தை சார்ந்தவர். கூடுதலாக என் மகளோட பிள்ளையும் கூட இறந்து போணுச்சு மட்டக்களப்பு. உன்னை சொல்ல வர என்னன்னு கேட்டால், அப்போ அந்த 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 பிரச்சனையை பிறகு தேடி பார்க்கின்ற போது அது அரசியல் ரீதியாக திட்டமிட்டு அரசு அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்ட தாக்குதல். கொலைக்குன்னா அப்போ அந்த கொலைகாரரை கண்டுபிடிக்கணுமா இல்லையா? கண்டுபிடிக்கணும். விசாரிக்கணுமா இல்லையா? விசாரிக்கணும். அவனுக்கு எதிராக தண்டனை வழங்கணுமா இல்லையா? தண்டனை வழங்கும். அப்போ அதனால வேண்டி இன்றைக்கு அந்த வழக்கு வேகமாக முன்னுக்கு போய்கொண்டிருக்கும். முன்னுக்கு போகின்ற போது நடக்குது, அதில் இருக்கான 3000 பேர் இருக்காங்க சாட்சியம் வழங்கி. அதுக்கு சாட்சி வழங்கினாக்கள் மாத்திரம் 3000 பேர் இருக்கிறாங்க. சரியா? 23,000க்கு அதிகமான விசாரணைகள் செய்யப்பட்டிருக்கு. அப்போ இந்த 3000 சாட்சியாளர்கள் இருக்கின்ற பொழுது இதை எல்லாத்தையும் விசாரித்தது ஒரு 2-3 நீதிபதிகள். அவளுக்கு இடமாற்றம் செஞ்சால் நடக்கும். இந்த வழக்கு மறுபடி ஆனாவில் ஸ்டார்ட் பண்ணும். அப்போ எங்களுக்கு நீதி கிடைக்குமா? என்ன சதாகாலம் நீதி மறுக்கப்படும். அதனால அப்போ இந்த வகையான செயற்திட்டங்கள் இருப்பதன் காரணமாக நம்ம இன்றைக்கு இந்த நீதித்துறையில் மாற்றங்கள் செய்யும். ஒரு பக்கம் அப்போ என்ன நடக்குது? அப்போ இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் காரணகர்த்தாக்களாக இருந்தவர் எல்லாத்துக்கும் தங்களோட மனசாட்சி தெரியும். அப்போ அந்த மனசாட்சி இன்னைக்கு படப்படுக்குது. அவங்களுக்கு அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார். அப்போ அதனால வேண்டி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர் எப்படியாவது பார்த்து நம்முடைய இளங்குமரன் சொன்ன மாதிரி எப்படியாவது இந்த அரசாங்கத்தை வீழ்த்த முடியுமா?
அனுரைக்கு எதிராக ஏதாவது நாட்டில் கலவரத்தை ஏற்படுத்த முடியுமா? மீண்டும் அல்லது தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் மத்தியில் இனக்கலவரத்தை ஏற்படுத்த முடியுமா? அல்லது சிறைச்சாலையில் எப்படி கடந்த காலத்தில் ஏற்பட்டுச்சுன்னா சிறைச்சாலையில் ஏற்பட்ட கலவரங்கள் போன்று மேலும் கலவரங்கள் ஏற்படுத்தி மேலும் 100-200 பேர் படுகொலை செய்து இதோ அரசாங்கம் மக்களை பாதுகாப்பதற்கு கைதிகளை பாதுகாப்பதற்கு கூட முடியாது போய்விட்டது, அதனால் வேண்டி இந்த அரசாங்கம் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லலான்னு ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஆனால் அதுவும் சரி வரல. கடந்த காலம் விவசாயியோட பிரச்சனை வந்துச்சு. விவசாயியோட பிரச்சனையை பெருசாக பேசி கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, முடிய இல்லை. இங்கே இருக்கிறாக்கள் இந்த இந்திய ட்ரோலருக்கு எதிராக பெருசாக ஏதாவது பிளான் பண்ணுவோன்னு பார்த்தா அதுவும் முடியலை. நம்ம சொல்கிறேன் நான் கேட்டாமா, இந்திய ட்ரோலரோட பிரச்சனை வந்து நமக்கு புதிய விடயங்கள் அல்ல. மற்ற அரசியல்வாதிகளை விட கூடுதலாக நேரடியாக இந்தியாவுக்கும் இந்திய அரசாங்கத்திற்கும் இந்தியாவில் இருக்கின்ற அதிகாரிகளோட பேச்சுவார்த்தையின் பொழுதும் கூடுதலாக வன்மையான கண்டனத்தை தெரிவிக்கிறது யாருக்கிட்ட வேறு யாரும் இல்லை, இன்றைக்கு நாங்கள் தான், நம்முடைய அரசாங்கம் தான். அது மாத்திரம் சந்திக்கின்ற வெளிநாட்டு தூதுவர்கள் எல்லாத்துக்கிட்டையும் கூட இந்த இந்திய சோழர் இலங்கையில் செய்கின்ற அநியாயங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்குவது தொடர்பாக நாங்கள் பகிரங்கமாக சொல்லியிருக்கோம். சரியா? சொன்னதனுடைய பயன்பாடாக ஏன்னா கடந்த காலத்தில் கைது செய்கிறதெல்லாம் அதிகரிச்சிருக்கிறோம். மேலும் நாங்கள் பார்க்குறோம், நேவிக்கு கூடுதலான படகுகள் எல்லாத்தையும் பெற்றுக் கொடுத்து கூடுதலாக அந்த வேலைகளை துரிதப்படுத்துறது. அது மாத்திரமல்ல, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இப்போ இன்னைக்கு மயிரட்டி துறைமுகத்தில் 80க்கு அதிகமான படகுகள், இந்திய படகுகள் இருக்குதானே. அது எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு கடலில் தாட்டுறதுக்குள்ள இவங்க வார வீதிகளை மறைச்சு அப்போ கொஞ்சம் வர முடியாமல் போகலாம். ஒன்று, அந்த வேலையை நம்ம செய்கிறோம். ரெண்டாவது, ஆகஸ்ட் மாதம் கடைசி பகுதியிலையும் செப்டம்பர் மாதம் முதல் வாரத்திலையும் இந்திய தமிழ்நாட்டு அரசாங்கத்தோட பேச்சுவார்த்தை நடத்தப்படும். சரியா? பின் கேட்டா இது பேச்சுவார்த்தை ஊடாக நீங்க சொல்ற இன்னைக்கு வந்து ஆட்சிக்கு வந்திருக்கிறது யாரு? விஜய். ஏன்னா விஜய்ங்கிறது பெரிய கதாநாயகம், நீதிக்கு நேர்மைக்காக போராடியதாக படத்தில் நடித்தவர், மக்கள் துன்பப்படுகின்ற பொழுது வேதனைப்படுகின்ற பொழுது அதற்கு எதிராக படத்தில் குரல் கொடுத்தவர். ஏன்னா அதன் காரணமாகத்தான் அவருக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு கிடைச்சிடும். அப்போ நம்ம இன்றைக்கு சொல்ல போறோம் என்னன்னு கேட்டால், முதலமைச்சர் விஜய் அவர்களே, 30 வருடங்களுக்கு மேலாக எங்களுடைய மக்கள் யுத்தத்தில் பாதிக்கப்பட்டோம், அதன் பொழுது எல்லாவற்றையும் இழந்தோம். நாங்கள் எங்களோட உயிர்களா உடைமைகளா எல்லாவற்றையும் இழந்திருக்கோம். இழந்து இப்போ நாங்கள் ஓரளவு தலையை நிமிர்த்தி கொண்டு நாங்கள் எங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கொண்டு வருகின்ற போது மீண்டும் உங்களுடைய அங்கே இருக்கின்ற இழுவைமேடி படகு கொள்ளையர்கள், ஏன்னா எல்லாரும் இல்லை தானே, இந்தியாவில் நல்ல ஆக்கள் இருக்கிறாங்க, நல்ல மீனவர்கள் இருக்காங்க, கூடுதலான எதிர்ப்பானவர்கள் இருக்கிறாங்க. அந்த கொள்ளையர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறானுங்க. அவனுங்க எங்களோட கடல் பரப்பில் வந்து எங்களுடைய மீன்களை மாத்திரமல்ல, இறால்களை மாத்திரமல்ல, எங்களுடைய கடல் பரப்பையை நாசமாக்கி கொண்டு போகிறாங்க. அப்போ அப்படி கடல் பரப்பையை நாசமாக்கி கொண்டு செல்கின்ற போது இப்படி தொடருமாக இருந்தா இன்னும் ஒரு 15, 20, 25 வருஷத்துக்கு பிறகு எங்களுடைய கடல் பரப்பிலையும் கூட மீன்கள் இல்லாத ஒரு நிலைமை உருவாகலாம், கடல் பாலைவனமாக மாறலாம். 14 விட்டு நாங்கள் அந்த பேச்சுவார்த்தையின் பொழுது இந்திய தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு இந்த விஷயத்தை எடுத்து சொல்லிருக்கோம். அதனால மட்டும் தயவு செய்து நிப்பாட்டும். சரியா? அல்லது இது வந்து இந்த 2 நாடுகளுக்கு வேற விதமாக பேச இயலாது தானே. அவனுங்க வாரான் துப்பாக்கியால் சுடையலுமோ, சுட்டாது வேற பிரச்சனையா வரும். ஏன்னா இருந்த போதிலும் கூட இதுகளை தடுக்கணும், நிறுத்தணுங்கிறதுல நம்ம 100% மீனவர்களோட தான் இருக்கும். சரியா? அப்ப அதனால வேண்டி அந்த பேச்சுவார்த்தை, முதலாவது பேச்சுவார்த்தை அதிகாரிகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை, 2வது பேச்சுவார்த்தை மீனவர்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை. ஏன்னா
கடந்த காலத்தில் மீனவ சங்கங்கள் போய் பேசணும் தானே, அந்த சங்கங்களை போயிட்டு நாங்கள் பேசுவோம் உங்களோட. மூன்றாவதாக தேவையாக இருந்தால் அமைச்சு மட்டத்திலான என்ன அல்லது முதலமைச்சர் மட்டத்திலான பேச்சுவார்த்தைக்கு போவோம்ங்கிறத முடிவுக்கு நம்ம சொல்கிறோம். அப்போ உங்களுக்கெல்லாம் தெரியும், இப்போ நேற்று முதல் நாள் ஒரு படகு கைது செய்யப்பட்டு 9 மீனவர்கள் கைது செய்யப்பட்டார். தமிழ்நாட்டின் மீன்பிடி அமைச்சர் என்ன செய்கிறாரு? உடனடியாக ஓடுறாரு, இங்கே டெல்லிக்கு போகிறார். ஏன்னா போயிட்டு இந்த மீனவர்களை கைது செய்ய விட்டார்கள், அதனால வேண்டி இதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும். இப்போ நம்மட வாழ்க்கையை நாசமாக்குறானுங்க, எங்களோட எல்லாத்தையும் நாசமாக்கி போட்டு என்ன போகிற வழியில் சொல்லி கொண்டு போகிறான், நாங்களும் தமிழ் என்ன தொப்புள் குடி உறவு தான் சொல்லி கொண்டு போகிறான். இது நம்ம சதாகாலம் கேட்குறோம் தானே, தொப்புள் குடி உறவு தான் என்ன. இப்போ அது மாத்திரமான இந்த எங்கட வயிறே வெட்டி கொண்டு போகிறவனுங்களா இருப்பாங்களா இருந்தால் அவங்க தொப்புள் குடி உறவு கொண்டாட முடியுமா? முடியாது. ஏன்னா அப்போ அதனால வேண்டிய அப்போ இந்த பிரச்சனைங்கிறது பூதகரமாக பிரச்சனை. அப்போ அதனால இங்கே இருக்கின்ற ஒரு சில சங்கத்தில் உள்ள ஆக்கள் குறை சொல்ல வர்றேன் நான். இவ்வளோ காலமாக இருக்குது இந்த பிரச்சனை, இவ்வளோ காலமாக இங்கே இருக்கின்ற என்ன கடந்த காலத்தில் நம்ம பேச்சுவார்த்தை நடத்தணும். இப்போ நேற்று முன்னாள் இந்தியாவுக்கு என்ன வேறு விஷயங்களுக்கு போயிட்டு விஜயை சந்திக்கிறதுக்கு போகிறாங்க, அல்லது மற்ற ஆக்களை சந்திக்க போகிறாங்க, அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துகிறானுங்கன்னா முண்டியடிச்சு கொண்டு போகிறாங்க. நான் முன்னுக்கு போய் சந்திக்கிறதா விஜயை, நீ முன்னுக்கு போகிறதா? நான் போயிட்டு கை கொடுக்குறதா, நீ கை கொடுக்குறதா? நான் மாலை போடுறதா, நீ மாலை போடுறதா? ஏன்னா இப்படியாப்பட்ட போட்டி போட்டு கொண்டு போயிட்டு யமுனாத் ஐயா எங்களுடைய மீனவர்கள் இவ்வாறு பாதிக்கப்படுகின்றார்களே, அதை தடுப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எடுங்கன்னு சொல்லியிருக்காங்களா? கிடையாது. போயிட்டு அங்கே போயிட்டு பார்க்குறானுங்க. நான் கேட்ட வேறு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இலங்கை அரசாங்கத்துக்கு சொல்லுங்க, மாகாண சபை தேர்தல் நடத்த சொல்லி. என்ன மாகாண சபைங்கிறது இந்தியாவில் கொண்டு வரப்பட்டது. அப்போ அந்த மாகாண சபை இல்லாமல் எங்களுக்கு இருக்க இயலாது, எங்களுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. ஏன்னா அப்படின்ட்டு தான் சொல்கிறானுங்களே தவிர வேறு எதுவும் கிடையாது. இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? மாகாண சபை நடத்த தான் போகிறோம். நம்ம மாகாண சபையில் வெல்லவும் போகிறோம், வேறு யாருக்கும் கொடுக்கறது இல்லை. ஏன்? நான் கேட்குற கேள்வி தான், நாங்கள் இந்த நாட்டில் உங்களுக்கெல்லாம் சொன்னோம், இந்த நாட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை செய்வோம் வாங்கிட்டு. ஒன்று என்ன, அரசியல் ரீதியாக இருக்கின்ற கலாச்சாரத்தில் அரசியல் கலாச்சாரத்தில் மாற்றம் செய்வோம். நம்ம முதலாவதாக சொன்னோம் என்னன்னு கேட்டால், இது நாள் வரைக்கும் இருந்த அரசியல்வாதிகள் இந்த மேட்டுக்குடியர்கள், பெரிய சாதிக்காரர்கள், நிலச்சுவாந்தர்கள் அல்லது வளவுக்காரர்கள், இதானே அரசியல்வாதிகள் இருந்தாங்க. டட்டி சேனாநாயக் எடுத்துக்கொண்ட போத்தலை வளவுக்காரன். ஏன்னா SWRD பண்டாரநாயக்கன் சொன்னால் ஒரு கொள்ள வளவுக்காரன், சரிம்மா ஒரு கொள்ள வளவு, மறுபடி டட்லி போத்தலை வளவு, மறுபடி சரிம்மா ஒரு கொள்ள வளவு, மறுபடி JR கொள்ளுப்பிட்டிய வளவு, மறுபடி சந்திரிகா மறுபடி ஒரு கொள்ள வளவு, மறுபடி ரணில் கொள்ளுப்பிட்டிய வளவு, மறுபடி மைந்த மேதமுன வளவுக்காரன். என்ன பெரிய பெரிய சாம்ராஜ்யம் நடத்துகின்ற பெரிய வளவுக்காரர்கள், பெரிய எஜமான்கள் மாத்திரம்தான் இந்த நாட்டில் அரசியல் சொந்தமாக இருந்துச்சு. என்ன அப்போ எங்கள் கையில் அரசியல் வருகின்ற பொழுது, நீ எல்லாம் சதாகாலம் மீனை மாத்திரம் தான் பிடிக்கணும், நீ எல்லாம் ராளை மாத்திரம் தான் பிடிக்கணும், இதுதான்டா அவங்களோட தலையெழுத்து. ஏன்னா அப்படிதான் எங்களை சொல்லியிருந்தான். அப்போ அந்த தலையெழுத்து நீங்கள் எல்லாருமே சேர்ந்து 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி மாற்றி அமைச்சிருக்கிறீங்களா இல்லையா? தோழர் அனுர தோழர் ஆட்சிக்கு கொண்டு வருவதன் மூலமாக. கடற்தொழில் கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவரான மகில் சேனாரத்ன லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். நாடு பூராகவும் உள்ள மீன் விற்பனை நிலையங்களை நிறுவுவதிலும் பராமரிப்பதிலும் உரிய கொள்முதல் நடைமுறைகள் பின்பற்றவில்லை என்ற குற்றச்சாட்டின் கீழ் இக்கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவின் சகோதரரான மகில் சேனாரத்ன 2010 தொடக்கம் 2012 காலப்பகுதியில் கடற்றொழில் கூட்டுத்தாபனத்தின் தலைவராக பணியாற்றியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
நிலவும் எல்னினோ நிலைமை காரணமாக அடுத்த ஆண்டின் மார்ச் மாத இறுதியில் ஏப்ரல் மாதத்தின் முதல் 2 வாரங்களிலும் மின்சார உற்பத்தியில் ஏதேனும் தாக்கம் ஏற்படக்கூடும் என வலுசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக்க தெரிவித்துள்ளார். இதற்கு மாற்றாக மின்கல சக்தி சேமிப்பு அமைப்பின் மூலம் அதிக அளவிலான மின்சாரத்தை மின் கட்டமைப்பில் சேர்த்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதன் முதற்கட்டமாக 160 மெகாவாட் மின்சாரத்தை டிசம்பர் மாதத்திற்கு முன்னர் இவ்வாறு மின் கட்டமைப்பில் இணைக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அவ்வமைப்பின் மூலம் செப்டம்பர் மாதத்தில் 130 மெகாவாட் மின்சாரத்தையும் அக்டோபர் மாதத்தில் 10 மெகாவாட் மின்சாரத்தையும் பெற்றுக்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. அத்துடன் தனியார் துறையினரால் நிர்மாணிக்கப்பட்டு வரும் மன்னார் காற்றாலை மின் நிலையம் தொடர்பான பிரச்சினைகளை தீர்த்துக் கொள்ள முடிந்தால் மேலும் 50 மெகாவாட் மின்சாரத்தை தேசிய மின் கட்டமைப்பில் இணைத்துக் கொள்ள முடியும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார். இதேவேளை மின்கல அமைப்பின் மூலம் 250 மெகாவாட் மற்றும் 150 மெகாவாட் மின்சாரத்தை தேசிய மின் கட்டமைப்பில் சேர்ப்பதன் மூலம் எல்னினோ நிலைமையை எதிர்கொண்டு மின் உற்பத்தியை மேற்கொள்ள எதிர்பார்ப்பதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் மற்றும் கடற்புலிகளின் தலைவர் சூசி ஆகியோர் கடல் வழியாக தப்பிச் செல்வதை தடுத்து நாட்டின் கடற்பரப்பை முழுமையாக கட்டுப்படுத்தி பிரபாகரன் தப்பிச் செல்வதற்கான அனைத்து வழிகளையும் அடைத்த கடற்படைக்கு சேறு பூச வேண்டாம் என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் பொய் பிரச்சாரங்கள் குறித்தும் பொதுஜன பிரமுன குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்றை அளித்துள்ளது. கடற்படைக்கு சொந்தமான ஆடம்பர பேருந்தொன்றை பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தனது தனிப்பட்ட பயன்பாட்டிற்கு பயன்படுத்தியதாக சமூக வலைதளங்களில் காணொலியொன்று பரப்பப்பட்டு வருவதாக தெரிவித்து இச்சம்பவம் தொடர்பில் பொதுஜன பெரமுன சார்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடொன்று அளிக்கப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாட்டை கையளித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது பொதுஜன பெரமுனவின் அரசியல் செயற்பாட்டாளர் பசன் கஸ்தூரி மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அங்கவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த வார இறுதியில் சமூக வலைதளங்களில் சிறப்பு காணொலியொன்று பரப்பப்பட்டது. கடற்படைக்கு சொந்தமான ஆடம்பர பேருந்தை பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தனது தனிப்பட்ட பயன்பாட்டுக்கு சட்டவிரோதமாக பயன்படுத்தியதாக உணர்த்தும் வகையில் பெண்ணொருவரும் ஆணொருவரும் இந்த காணொலியை பதிவு செய்துள்ளனர். இந்த சோடிக்கப்பட்ட குற்றச்சாட்டை நாங்கள் முற்றாக நிராகரிக்கின்றோம். இந்த சோடிக்கப்பட்ட பிரச்சாரத்திற்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு முறைப்பாடு அளித்துள்ளதோடு கடற்படை தலைமையகத்திற்கும் இதுகுறித்து அறியப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளோம். நாமல் ராஜபக்ச இந்த பேருந்தை சட்டவிரோதமாக பயன்படுத்தினார் என்பதற்கு உங்களிடம் ஏதேனும் தகவல்கள் இருந்தால் வந்த முறைப்பாடு அளித்து சட்டத்தின் முன் அதனை நிரூபியுங்கள். முகநூலில் பொய் பிரச்சாரம் செய்யாமல் உண்மையான தகவல்களை சமர்ப்பிக்குமாறு நான் சவால் விடுகின்றேன். இந்த பொய் பிரச்சாரத்திற்கு பின்னால் ஒரு ஆபத்தான பின்னணி உள்ளது. கடற்படை மற்றும் முன்னாள் கடற்படை அதிகாரிகளை பற்றி தொடர்ச்சியாக எதிர்மறையான எண்ணத்தை சமூகத்தில் உருவாக்க முயற்சிப்பதாகும். முன்னாள் கடற்படை அதிகாரியான ஜோஷித் ராஜபக்ச கடற்படையில் இணைந்தது மற்றும் அவரது சேவை குறித்தும் பொய்களை பரப்பினார்கள். ராஜபக்சக்களுக்கு சேறு பூசுவது ஒரு புறம் இருக்க அதற்கு படைத்துறையை தொடர்பு படுத்துவது முற்றிலும் வேறொரு விடயமாகும். கடற்படையினரின் நட்பெயர் தொழில்முறை தன்மை மற்றும் பெருமையை சீர்குலைத்து மக்கள் மத்தியில் கடற்படைக்கு எதிராக வெறுப்பை உருவாக்க சிலர் முயல்கின்றனர். இந்த நோக்கம் இன்னமும் ஈழ கனவு காணும் விடுதலை புலிகள் அமைப்பையும் அதன் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனையும் வீர வழிபாடு செய்யும் சர்வதேச சக்திகளுக்கு உள்ளது. போர்க்காலத்தில் விடுதலை புலிகள் அமைப்பின் கடல்வழி ஆயுத விநியோக வலையமைப்பை அழிப்பதற்கும் மிதக்கும் ஆயுத கப்பல்களை அழிப்பதற்கும் கடற்படை பெரும் பங்காற்றியது. மேலும் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் மற்றும் கடற்புலிகளின் தலைவர் சூசி ஆகியோர் கடல் வழியாக தப்பிச் செல்வதை தடுத்து நாட்டின் கடற்பரப்பை முழுமையாக கட்டுப்படுத்தி பிரபாகரன் தப்பிச் செல்வதற்கான அனைத்து வழிகளையும் அடைத்தது கடற்படையாகும். அத்துடன் காளிமுகத்திடல் போராட்டத்தின் போது அப்போதைய பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் அவரை திருகோணமலை கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்று பாதுகாக்கவும் கடற்படையை நடவடிக்கை எடுத்தது. இதனால் பிரபாகரனை காப்பாற்ற முடியாமல் போன வன்மத்தையும் பழிவாங்கும் எண்ணத்தையும் கொண்ட பிரிவினைவாதிகள் கடற்படையின் மீது மிகுந்த வெறுப்புடன் செயற்படுகின்றனர். எங்களுக்கு எதிராக முன்வைக்கப்படும் அரசியல் சேறுபூசல்களுக்கு நாங்கள் அரசியலாகவும் சட்ட ரீதியாகவும் பதிலளிப்போம். ஆனால் நாட்டிற்கு சேவையாற்றிய கடற்படையை போன்ற உன்னதமான நிறுவனத்திற்கு சேறு பூசும் போது நம்மால் அமைதியாக இருக்க முடியாது. இந்த குற்றச்சாட்டு கடற்படைக்கு எதிரானது. கடற்படை பாதுகாப்பு அமைச்சின் கீழ் வருகின்றது. எனவே பாதுகாப்பு அமைச்சராக ஜனாதிபதி இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக உடனடியாக விசாரணை நடத்தி உண்மையை வெளிக்கொண்டு வாருங்கள் என்றார். ஜனாதிபதி அனுரகுமார திஸ்ஸநாயக்க பதவியில் இருந்து விலகிய பின்னர் அவர் மீது வழக்கு தொடர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று பிவித்திரகில உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி அனுரகுமார திஸ்ஸநாயக்க நீதித்துறை அவமதிக்கும் வகையிலான கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார். அவர் ஜனாதிபதி பதவியில் இருந்து விலகினால் உடனடியாக அவருக்கு எதிராக நீதித்துறை அவமதித்தமைக்காக வழக்கு தொடர வாய்ப்புள்ளது. இதன் விளைவாக ஜனாதிபதி பாரிய
பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடும். அவற்றிலிருந்து அவரை யாராலும் காப்பாற்ற முடியாது. சட்டத்தின் வரம்புகளுக்குட்பட்டு நாங்கள் மிக கவனமாக பேசிய போதும் நீதிமன்ற அவமதிப்புக்காக என் மீது தற்போதைய அரசாங்கம் 4 முறை விசாரணைகளை நடத்தியுள்ளது. எனவே ஜனாதிபதி பதவியிலிருந்து அனுரகுமார விலகியதும் அவர் மீது வழக்கு தொடரப்படும் சாத்தியக்கூறுகள் மிக அதிகம். கடவுள் அவரை ஆசீர்வதிக்கட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். அத்துருகிரிய கபரகட முல்லேகம பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்திற்கு 2 போதைப் பொருள் கடத்தல் குழுக்களுக்கிடையே நிலவும் மோதலே காரணம் என போலீசாரின் முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. வெளிநாடொன்றில் தலைமறைவாக உள்ள பாதாள உலகக்குழு உறுப்பினரான கபரகட ஹசூன் என்பவரின் உறவினர் ஒருவரை இவ்வாறு துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் 29 வயதான வர்த்தகர் ஒருவர் காயமடைந்து ஹோமஹம ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த இருவரை துப்பாக்கிச்சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சுமார் 3 தோட்டாக்கள் தீர்க்கப்படும் சத்தம் கேட்டதாகவும் துப்பாக்கிச்சூட்டை நடத்திய உடனே துப்பாக்கிதாரிகள் தப்பிச் சென்று விட்டதாகவும் சம்பவ இடத்தில் இருந்த அயலவர்கள் தெரிவித்தனர். இச்சம்பவம் தொடர்பில் அத்துருகிரிய போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். திட்டமிட்ட குற்றக்குழுவின் உறுப்பினரான கஞ்சிபாணி இம்ரான் என்பவரின் நெருங்கிய உறவினராக கருதப்படும் 54 வயதான முகமட் அஸ்மின் மொஹுதீன் என்பவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் பெண் ஒருவர் உட்பட 5 சந்தேக நபர்களை போலீசார் நேற்று கைது செய்துள்ளனர். கொட்டாஞ்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாளிகாவத்தை ஸ்ரீ சங்கராஜ மாவத்தையில் கடந்த ஆகஸ்ட் 10ஆம் தேதி பிற்பகல் வேளையில் இத்துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதோடு பிரான்சில் தங்கியுள்ள திட்டமிட்ட குற்றக்குழு உறுப்பினரான கூடு அஞ்சு என்பவரை இந்த கொலையை வழிநடத்தியுள்ளதாக போலீசார் சந்தேகிக்கின்றனர். அதன்படி குறித்த கொலை தொடர்பாக விசாரணைகளை ஆரம்பித்திருந்த கொழும்பு வடக்கு குற்றவியல் பிரிவின் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த குற்றத்திற்கு உடந்தையாக இருந்தனர் என்ற சந்தேகத்தின் பேரில் நேற்று காலை மற்றும் நண்பகல் வேளையில் இச்சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் ஒரு ஆண் சந்தேக நபரும் ஒரு பெண் சந்தேக நபரும் 25 கிராம் 840 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டு கொட்டாஞ்சேனை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட ஆண் சந்தேக நபர் 21 வயதானவர் என்பதோடு பெண் சந்தேக நபர் 23 வயதானவர் என்றும் இவர்கள் கொழும்பு 15 பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். மற்ற 3 சந்தேக நபர்களும் 12 கிராம் 350 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் குற்றத்திற்காக பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் மோட்டார் சைக்கிள் ஒன்றுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சந்தேக நபர்கள் 19, 25 மற்றும் 28 வயதுடையவர்கள் என்றும் அவர்கள் மட்டக்குழிய, தொம்பை மற்றும் முள்ளேரி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்றும் போலீசார் கண்டறிந்துள்ளனர். ஸ்ரீ சங்கராஜ மாவட்டத்தில் அமைந்துள்ள கட்டடப் பொருட்கள் விற்பனை நிலையத்தின் உரிமையாளரை இலக்கு வைத்து கடந்த ஆகஸ்ட் 10ஆம் தேதி பிற்பகல் 1:20 மணியளவில் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருந்தது. மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த இருவர் துப்பாக்கிச்சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றிருந்த நிலையில் தாக்குதலில் காயமடைந்த நபர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார். சமீபத்தில் ரத்லானை பகுதியில் கூடு அஞ்சு என்பவரை நெருங்கிய சகா ஒருவர் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு பழிவாங்கும் வகையில் இந்த கொலை நடந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். துபாயிலிருந்து இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்ட முன்னணி போதைப் பொருள் கடத்தல்காரரான ஷிரான் பாசிக் போலீசாரிடமிருந்து தப்பிப்பதற்காக சினிமா பாணியில் தீட்டிய மாபெரும் திட்டம் விமானம் மாறியதால் கை நழுவி போயுள்ளதாக திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஷிரான் பாசிக் தன்னை மாதிரியே உருவ அமைப்பை கொண்டு வேறொரு நபரை தயார் செய்து தான் பயணிக்கும் அதே விமானத்தில் இலங்கைக்கு அழைத்து வர திட்டமிட்டிருந்தார். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து உண்மையான ஷிரான் பாசிக்கு பதிலாக அந்த போலி நபர் போலீசாரிடம் சரணடைந்து கைவாவது போலவும் அந்த இடைவெளியில் உண்மையான ஷிரான் பாசிக் தப்பிப்பது போலவும் திட்டம் தீட்டப்பட்டிருந்தது. போலி நபர் பிடிபடும் நோக்கத்தில் உண்மையான ஷிரான் பாசிக் வேறொரு வெளிநாட்டு கடவுச்சீட்டை பயன்படுத்தி விமான நிலையத்திலிருந்து வெளியேறி ஐரோப்பிய நாடு ஒன்றுக்கு தப்பிச் செல்ல திட்டமிட்டிருந்தார். இதற்காக அவர் பெருந்தொகை பணத்தை செலவிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. துபாய் போலீசார் ஷிரான் பாசிக்கை நாடு கடத்துவது குறித்து இலங்கை போலீசாருக்கு அதிகாரப்பூர்வமாக எவ்வித அறிவிப்பும் வழங்கியிருக்கவில்லை. எனினும் துபாயில் உள்ள ஒற்றர் மூலம் இலங்கை போலீஸ் புலனாய்வு பிரிவுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. ஆனால் ஆரம்பத்தில் திட்டமிட்டிருந்த விமானத்திற்கு பதிலாக வேறு விமானத்தில் ஷிரான் பாசிக் அழைத்து வரப்பட்டதால் அவர் தயார் செய்து வைத்திருந்த போலி நபரை அந்த விமானத்தில் அனுப்ப முடியாமல் போயுள்ளது என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் குறித்த ஆள் மாறாட்ட சதி திட்டம் முற்றிலும் தோல்வியடைந்தது. கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு தனியாக வந்து இறங்கிய ஷிரான் பாசிக் போலீசாரிடம் நேரடியாக சிக்கிக் கொண்டார். ஈரானுக்கு ஆதரவாக துபாய் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தும் காட்சிகளை சமூக வலைதளங்களில் பரப்பிய குற்றச்சாட்டின் பேரில் கடந்த மே மாதம் துபாய் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். 2 மாதங்களுக்கு மேலாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த இவர் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டார். தற்போது மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ள ஷிரான் பாசிக்கை 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை நடத்த நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது.
சுமார் 1 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதியை உண்டியல் முறை மூலம் வெளிநாடுகளுக்கு அனுப்பிய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட நாட்டின் பிரதான 4 தனியார் வங்கிகளின் முகாமையாளர்கள் 4 கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று பிற்பகல் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து வரும் ஆகஸ்ட் 22ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். நாட்டிற்கு எந்த ஒரு பொருளையும் இறக்குமதி செய்யாமல் சுமார் 1 பில்லியன் அமெரிக்க டாலர்களை சட்டவிரோதமான முறையில் வெளிநாடுகளுக்கு அனுப்பிய சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய இந்த சந்தேக நபர்கள் நேற்று அந்தந்த வங்கிகளுக்குள்ளே வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறானதொரு கைது நடவடிக்கை வரலாற்றில் முதன்முறையாக இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின்படி ஜெஃப்ரி முகமட் எனப்படும் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அதற்கமையவே குறித்த சந்தேக நபர்களான 4 வங்கி முகாமையாளர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்படும் சந்தேக நபர் இந்த 4 அதிகாரிகளுக்கும் வாராந்தம் பணம் வழங்கி வந்துள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதன்படி ஒருவருக்கு வாரத்திற்கு 30,000, 50,000 மற்றும் 1 லட்சம் ரூபாய் வீதம் பணம் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கைது செய்யப்பட்ட 4 வங்கி முகாமையாளர்களில் ஒருவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் சுமார் 10 லட்சம் ரூபாய் பணம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர்களை கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போது வங்கி நிதி மோசடிகள் தொடர்பில் கைது செய்யப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான ஜெஃப்ரி முகமட் என்பவரின் வாக்குமூலத்தின் அடிப்படையிலேயே இந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு நீதிமன்றத்தில் தெரிவித்தது. குறித்த சந்தேக நபர்கள் நாட்டிற்கு பொருட்களை இறக்குமதி செய்வதாக கூறி சுமார் 36 நிறுவனங்களை நிறுவியுள்ளதாகவும் அவற்றுக்கு வங்கிக் கணக்குகளை திறப்பதற்காக குறித்த 4 தனியார் வங்கிகளுக்கு சென்றுள்ளதாகவும் அதிகாரி நீதிமன்றத்தில் குறிப்பிட்டார். அவ்வாறு பொருட்களை இறக்குமதி செய்வதாக கூறி நாட்டிலிருந்து பணம் வெளியேறிய போதிலும் நாட்டிற்கு அத்தகைய பொருட்கள் எதுவும் இறக்குமதி செய்யப்படவில்லை என்றும் அதிகாரி நீதிமன்றத்தில் தெரிவித்தார். நேற்று கைது செய்யப்பட்ட 4 வங்கி அதிகாரிகளும் குறித்த சந்தேக நபரை நேரில் சந்தித்து வங்கி நடவடிக்கைகளை செய்து கொடுத்துள்ளதுடன் ஏறக்குறைய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இவ்வாறான சந்திப்புகள் இடம்பெற்றுள்ளதாக அவர் கூறினார். வங்கி அதிகாரிகள் என்ற ரீதியில் நிறுவனம் ஒன்றின் கணக்குகளை திறக்கும் போது அந்நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டவையா என சரிபார்க்க வேண்டியிருந்த போதிலும் அதை செய்யாமல் இந்த அதிகாரிகள் எண்ணத்துடன் கணக்குகளை திறக்க ஒத்தாசையாக இருந்துள்ளனர் என்றும் சுட்டிக்காட்டினார். அத்துடன் நாட்டிலிருந்து வெளியேறிய பணத்தில் 6.5 மில்லியன் ரூபாய் பணம் போதைப்பொருள் கடத்தல்காரர்களின் கைகளுக்கு சென்றுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். சந்தேக நபர்கள் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வருவதால் அவர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு புலனாய்வு அதிகாரிகள் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்தனர். இதற்கிடையில் சந்தேக நபர்கள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் பின்வருமாறு வாதாடினர். 2ஆம் சந்தேக நபர் குறித்த வணிக வங்கியின் முகாமையாளராக பணியாற்றி வருவதாகவும் 3ஆம் சந்தேக நபர் வணிக வங்கியின் இளநிலை நிறைவேற்று அதிகாரியாக பணியாற்றி வருவதாகவும் 4ஆம் மற்றும் 5ஆம் சந்தேக நபர்கள் குறித்த வணிக வங்கியின் இளநிலை அதிகாரிகளாகவும் பணியாற்றி வருவதாகவும் தெரிவித்தனர். தம்மிடமிருந்த எந்த ஒரு வாடிக்கையாளரிடமிருந்தும் தகவல்களை கேட்டு பெற்றுக் கொள்வதே இந்த சந்தேக நபர்களின் பொறுப்பென்றும் குறித்த நிறுவனங்கள் பொருட்களை இறக்குமதி செய்துள்ளனவா, அந்த நிறுவனங்கள் சாசன விதிகளுக்கு அமைவாக உள்ளனவா என்பதை கண்டறிவது மேல் அதிகாரிகளின் கடமையாகும் என்றும் சட்டத்திறனிகள் மேலும் இந்த பில்லியன் கணக்கிலான ரூபா மோசடி செய்வது இவ்வாறான இளநிலை அதிகாரிகளின் கடமை வரம்பிற்கு அப்பாற்பட்டது என்பதால் சந்தேக நபர்களை பிணையில் விடுவிக்குமாறு கோரிக்கை விடுத்தனர். எவ்வாறாயினும் முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை கருத்தில் கொண்டு சந்தேக நபர்களின் பிணை கோரிக்கை நிராகரித்த கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் மேலதிக நீதவான் சந்தேக நபர்களை வரும் 30ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார்.